கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு பூரண சமாதானம் எல்லா காரியத்திலும் வேண்டும். அதுதான் இன்றைக்கு அவர் உங்களிடத்துல கேட்கிற கேள்வி. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்க அவர் மீது அந்த உறுதியான நம்பிக்கையை வைக்கிற அந்த நேரத்தில் தான் சத்துரு மற்றவர்களை வைத்து பல காரியங்களை உங்ககிட்ட பேசி அவர் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை தளர வைக்க பார்ப்பான். அதனால் தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது வேண்டும். ஆமென். அந்த நம்பிக்கையிலே பின்மாற்றம் என்பதே வரவே கூடாது. இப்படி உறுதியாய் அவரை நீங்கள் நம்பும் போது எல்லா காரியத்திலுமே பூரண சமாதானம் கிடைத்து சந்தோஷமாக இறுதி வரைக்கும் சாட்சியாக வாழ முடியும். ஏன் சொன்னா, அவரை உங்கள் நம்பிக்கையின் நாயகர், நீங்க அவருடைய பிள்ளைங்க. God bless you.